இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? கொங்கண சித்தர் ஜெயந்தி. அதாவது எல்லா ஊர்லயுமே ஒரு ஜீவசமாதி இருக்குதுங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பாக்கியமே அதுதாங்க. நம்ம அதை ஆக்கிரமி பண்ணிடுறோம், இல்லை உடைச்சு போட்டுடுறோம், இல்லை ஏதாவது அது காலி பண்ணிடுறோம். ஒரு சிங்கல்லாம் ஒரே நாள் அதெல்லாம் போயிருக்காது, சிறு சிறிதாக போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த சித்தர்கள் வழிபாடுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பலனை தரும். எல்லா கர்மாவிலிருந்தும் நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை சித்தர் பெருமாளுக்கு உண்டு. சித்தர்னா அப்போ அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம சாய்பாபா சொல்றோம், ராகவேந்தர் சொல்றோம், இவங்களாம் ஒரு சித்தர்கள் வரிசையில் தான் வராங்க. இந்த 17 சித்தர்களும் அவங்க ஒரு கேட்டகரி, இவங்க ஒரு சித்த மகா புருஷர்கள் தான். புரியுதுங்களா? ஏன்னா எப்பவுமே சித்த புருஷர்கள் தான் சொல்றோம், சித்த புருஷர்கள் தான். இப்போ இந்த சித்த புருஷர்கள் எல்லாம் எங்கெங்க இருந்தாங்களோ, நம்ம ஊருக்கு நம்ம ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். சாதாரண இந்த லிங்கங்கள் வைத்து ஒரு இது பண்றாங்கன்னா அங்க ஒரு ஜீவசமாதி உண்டு. அது கொஞ்சம் நம்ம போய் கொஞ்சம் ஒரு வாரம் ஒரு நாளைக்கு போய் நம்மளால முடிஞ்ச ஒரு அபிஷேகம் பண்ணி, ஒரு ஆடை வச்சு, ரோஜா பூ வச்சு பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக முற்பிறவி தொடர்பு இல்லாமல் எந்த ஜீவசமாதியும் தொட முடியாது. அதுவே ஆர்வப்படலாம் இல்லையா? புரியுதுங்களா? ஒரு இனிப்பு வேணும், அந்த இனிப்பு முழுமையா அனுபவிக்கணும் அப்படின்னா, அந்த இனிப்பு எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சா அந்த இனிப்பு நம்ம கையில வந்துடும். அது மாதிரிதான் சித்த பூஜையும் அப்படிதான். நீங்க போகணும்னு நினைச்சா அது உங்களை வழிகாட்டும். இன்றைய நாள் கொங்கண சித்தரை போற்றுவோம், மகிழ்வோம்.